Good evening. Good evening, ma'am. We can hear you. Hello? Hello, ma'am. Yes, ma'am. Can you Yeah, hear me? Ma'am, yes, I can hear you, ma'am. yeah, Go ma'am. ahead. Ma'am, we can start, ma'am. Yes, ma'am, Ma'am, you can. Gautami, ma'am. Yeah, ma'am, I'm on it. Okay. Yeah, good evening, everyone. This is Gautami. Today we are going to see about tick disorder and elimination disorder. Shall we start the class? And am I audible everywhere? Am I audible? Okay. Let's start our class. நாம இன்னைக்கு வந்து டிக் டிசார்டர் அண்ட் எலிமினேஷன் டிசார்டர் இது ரெண்ட பத்தி தான் பார்க்க போறோம். இட் வில் நாட் டேக் தட் மச் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் நமக்கு கொடுத்துருக்கிறதுல. Let's go to the next slide, ma'am. ஓகே. ஸோ இந்த ரெண்டு டிசார்டர் எதுக்காக நம்ம மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட் பிளஸ் சைல்ட்ஹுட்ல குழந்தைங்க ஃபேஸ் பண்ற டிசார்டர் தான் இது. அதே மாதிரி கிளினிக்கலா வந்து அதிகமா ப்ராக்டிஸ் பண்ற பிளஸ் ஃபேஸ் பண்ற ரெண்டு இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெட்டிக் டிசார்டர், அதுக்கப்புறமா எலிமினேஷன் டிசார்டர். இதுல எதுக்காக நமக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன அப்படின்னா அவங்களோட பிஹேவியரல் ப்ராப்ளமா வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு டிசார்டரை ஒரு பிஹேவியருக்கு ரிலேட் பண்ணி ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனாலதான் நாம வந்து இந்த டிக் டிசார்டரையும் எலிமினேஷன் டிசார்டருமே வந்து நாம இப்ப பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டுமே வந்து எதை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அவங்களோட அகடமிக்ஸா இருக்கட்டும், சோசியல் ஃபங்க்ஷனிங்கா இருக்கட்டும், எமோஷனல் ஃபங்க்ஷனிங்கா இருக்கட்டும், இதுல வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஹவு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை தேம், அவங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். மேம், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிக் டிசார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். டிக் டிசார்டர்ஸ் இன்வால்வ் சடன், ரேபிட், நான் ரிதமிக் ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் ஆர் ஒர்க்லைசேஷன். இந்த டிக் டிசார்டர் அப்படின்னா சிம்பிள் தமிழ்ல என்னன்னா அடிக்கடி இந்த கண் சிமிட்டுறது, தொண்டை கரகரன்னு இருக்கிற மாதிரி இல்ல அந்த மாதிரி பண்றது, இல்ல யாருன்னா டச் பண்ணா அவங்கள வந்து தொடாத சீண்டாத மாதிரி வந்து குழந்தைங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஆனா யாரும் தொடவே மாட்டாங்க. ஆனா சும்மாவே அவங்க வந்து பாடியை வந்து சும்மா ஷோல்டரை வந்து ஷ்ரக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரேபிட் மூமெண்ட் பிளஸ் அது வந்து இன்வாலண்டியர் மூமெண்ட் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதை தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. அத அவங்களுக்குள்ளவே வந்து அவங்கள அறியாமலே அன்கான்சியஸ்லயே வந்து அது வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து டிக் டிசார்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது கீழே கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்வாலண்டரி ஆர் செமி வாலண்டரி சைல்ட் மே சப்ரஸ் பிரீஃப்லி ஆஃபன் preceded by an urge or tension. எதுக்கு பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஈவன் வி ஃபேஸ் திஸ் இன் அவர் கிளாஸ் ரூம். என்னன்னா குழந்தைங்களோ இல்ல ஈவன் அடல்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ்ல வந்து இந்த நாய்ஸ் கொடுப்பாங்க சடனா சம்மந்தமே இல்லாம.
அது என்னன்னா, நான் ஈவன் இன்க்ளூடிங் மீ, நாங்க என்ன யோசிப்போம் அப்படின்னா, அது குழந்தை வந்து அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக பண்றாங்க. இல்ல ரொம்ப நாட்டியா இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அவங்களோட பிஹேவியர் வச்சு பண்ணுவோம். அது ஒரு வகையில கரெக்ட்டா இருந்தாலுமே, டிக் டிஸார்டருக்குமே அதே சிம்ப்டம் தான் இருக்கும். அவங்க வந்து இன்வாலன்டியரா இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரிலீஃப் அக்கர்ஸ் ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் த டிக். அந்த டிக் அத பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபாவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க டிக்கு. ஐ பிளிங்கிங், ஃபேஷியல் கிரிமேசிங், ஷோல்டர் ஷ்ரக்கிங், த்ரோட் கிளியரிங். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அந்த டிக்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிக்ஸ் மே இன்க்ரீஸ் டியூரிங் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி ஆர் எக்ஸைட்மெண்ட். தே மே டிக்ரீஸ் டியூரிங் ஃபோக்கஸ்டு ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஸ்லீப். இந்த டிக் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்பவோ இல்ல ஆங்ஸைட்டியா இல்ல எக்ஸைட்டடா இருக்கப்பவோ அவங்களுக்கு வந்து அதிகமாகும். அது எப்ப குறையும்னா, அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி பண்றப்ப பிளஸ் ஸ்லீப் தூங்குறப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேம் நெக்ஸ்ட் லைன். இந்த டிக்ஸ்க்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மல்டிபிள் வேஸ் நமக்கு வந்து நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அப்படியே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஃபார்ம். அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறது. அந்த டிக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த டூ ஃபார்ம்ஸ் இருக்கு. மோட்டார் டிக்ஸ் அண்ட் தென் வோக்கல் டிக்ஸ். மோட்டார் டிக்ஸ்ல வந்து தலைய வந்து அசைச்சுக்கிட்டே இருக்கிறது, ஐ வந்து பிளிங்க் பண்ணிட்டே இருக்கிறது, இது வந்து மோட்டார் டிக்ஸ்ல வரும். வோக்கல் டிக்ஸ் வந்து காஃபிங், கிரண்டிங், அப்புறம் இந்த மாதிரி அன்வான்ட் நாய்ஸ் எல்லாம் கொடுக்கறது வந்து வோக்கல் டிக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இது வந்து அந்த டிக்கோட ஃபார்ம் வச்சு டூ டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதோட காம்ப்ளெக்சிட்டி வச்சு ரொம்ப சிம்பிளா இருக்கு, மினிமலா இருக்கு, இல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டியை வச்சு டூ டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் டிக்ஸ். சிம்பிள் டிக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, சடனாவும் பிரீஃப் சின்னதா இருக்கும், இன்வால்வ் சிங்கிள் மசில் குரூப். சிம்பிளா சிங்கிள் மசில் தான் அப்படின்னு இல்லாம ரொம்ப மினிமலான மசில் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐ பிளிங்கிங் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் டிக்ஸ். இதுல வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, கோஆர்டினேட்டட் பேட்டர்ன். எப்படின்னா இது வந்து ஒரு சர்டன் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். மே அப்பியர் பர்பஸ்ஃபுல். என்னன்னா நமக்கு பாக்குறப்ப அந்த குழந்தையோ அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சைல்டு வந்து என்னன்னா அவங்க பர்பஸ்ஃபுல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க பர்பஸ்ஃபுல்லா பண்ணல. அது என்னன்னா அவங்களுக்கு இருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் டிக்ஸ் தான் வந்து அப்படி பண்ணுது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஜம்பிங் அண்ட் ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ். சம்டைம்ஸ் நாம எது சொன்னாலும் வந்து கிளாஸ் ரூம்ல டீச் பண்றப்பவோ இல்ல நமக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறப்போ நாம வந்து ஒரு சில குழந்தையெல்லாம் மீட் பண்றப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம சொல்றத வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சாலும் புரியலனாலும் அந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. நாம அதனால என்ன பண்ணுவோம், அவங்களோட அது வந்து பிஹேவியரல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதை வந்து மிஸ்ஸா ஜட்ஜ் பண்ணிடுவோம். பட் இந்த டிக்ஸுக்குமே வந்து அது ஒரு சிம்டம் அப்படிங்கிறாங்க. மேம் நெக்ஸ்ட் லைன். இதுலயே நமக்கு வந்து இன்னொன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, டூரெட்ஸ் டிசார்டர். டிக்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த டைப். நம்ம வந்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல படிச்சப்போ வந்து கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடர் வே, அதுல கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசிப்ளின் ஒரு பார்ட் அப்படின்னு படிச்சோம்ல. அதே மாதிரிதான் இந்த டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து காமன். அதுல இந்த டூரெட்ஸ் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டிசார்டர். அது வந்து DSM-5ல ஒரு எக்ஸ்ட்ரீம் டிக் டிசார்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த டூரெட்ஸ் டிசார்டர் வந்து என்ன அப்படின்னா, மல்டிபிள் பேட்டர்னை வந்து அது வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. வெறும் மோட்டார் மட்டும் இல்ல, வெறும் வோக்கல் மட்டும் இல்ல, அந்த ரெண்டு பேட்டர்னையுமே வந்து அது கம்பல்சரி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இதுக்கான டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இட் ஹேஸ் போத் மோட்டார் அண்ட் வோக்கல் டிக்ஸ். இதோட டியூரேஷன் என்னன்னா
இது வந்து ஒரு மோர் தென் 1 இயர் அவங்க வந்து அதை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சில டிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1 இயர்ல இருந்து ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு அது சரியாயிடும். ஈவன் அவங்களோட சைல்ட்ஹுட் முடிச்சு அடலசன்ஸ்குள்ள போறாங்க அப்படின்னா அது வந்து சரியாயிடும் அண்டர் ப்ராப்பர் கைடன்ஸ். அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து மெடிகேஷன் கொடுத்து நாம பண்ணோம்னா அது அவங்களுக்கு சரியாயிடும். நாம அதை ப்ராப்பரா டேக் கேர் பண்ணல அப்படின்னா இட் வில் லீட் டு காம்ப்ளெக்ஸ் டிக்ஸா மாறிடும். ஆனா இந்த டூரஸ் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மோர் தென் 1 இயர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் மற்ற டிக்ஸை விட. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேக்சின் வேன் சடனா இன்க்ரீஸ் ஆகும், சடனா டிக்ரீஸ் ஆகும். அது வந்து நம்மளால சொல்லவே முடியாது. அண்ட் இதோட காமன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இதோட சிம்டம்ஸ் வந்து ஏடிஹெச்டிக்கும் ஓசிடிக்குமே வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மற்ற டிக்ஸ்க்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு ரிலேட் ஆகாது. பட் இந்த டூரஸ் டிசார்டர் மட்டும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஏடிஹெச்டி ஓசிடி இருக்க சிம்டம்ஸ் வந்து அப்படியே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா ப்ரீ ரிஜெக்ஷன், புல்லியிங் அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம். இவங்களுக்கு வந்து ப்ரீ ரிஜெக்ஷனால இல்ல புல்லிங்னால இன்னொன்னு வந்து அவங்களுக்குள்ளவே இருக்க லோ செல்ஃப் எஸ்டீம்னால இந்த இம்பாக்ட்ஸ்னால எல்லாம் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதுல இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதோட டைப், டியூரேஷன், சிவியாரிட்டி, கேட்டகரி, அந்த டூரெட்ஸ் டிசார்டருக்கும் மற்ற டிக்ஸ் டிசார்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து டைப், அது என்ன பேஸ்ல இருக்கும் அப்படின்னு. இந்த டூரெட்ஸ் டிசார்டர் வந்து போத் மோட்டர் அண்ட் வோக்கல் அது வந்து செப்பரேட்டா இருக்காது. அது மோட்டர் அண்ட் வோக்கல் டுகெதர் தான் இருக்கும். மல்டிபிள் இதுவா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஒரே டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து மோட்டர் டிக்ஸும் இருக்கும், வோக்கல் டிக்ஸுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் அதர் டிக்ஸ்ல வந்து எதனா ஒண்ணு இருக்கும். ஐதர் இட் மே பி மோட்டர் ஆர் வோக்கல், அவங்களுக்கு ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான் இருக்கும். டியூரேஷன் இது வந்து மோர் தென் 1 இயர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் அதர் டிக்ஸ் டிசார்டர்ல வந்து என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் இட் மே கோ பியாண்ட் 1 இயர் ஆர் லெஸ் தென் 1 இயர், அதுக்குள்ள வந்து முடிஞ்சிரும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இதோட சிவியரிட்டி பார்த்தோம் அப்படின்னா டூரிஸ்ட் டிசார்டர்ல இது வந்து மோர் சிவியர் வென் கம்பேர்ட் டு அதர் டிக் டிசார்டர்ஸ். அந்த மத்த இருக்க டிக் டிசார்டர்ஸ்ல இது வந்து மோர் சிவியரா இருக்கும். அதனாலதான் இந்த டூரிஸ்ட் டிசார்டர் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் டிக் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஆன் தி அதர் சைடு அதர் டிக் டிசார்டருக்கு வந்து மைல்டா இருக்கும். அந்த டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து மைல்டா இருக்கும். வி கேன் ஹெல்ப் தெம் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுக்கப்புறமா இதோட கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா இது வந்து நான் பிகினிங்லயே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்பெசிபிக் டிசார்டர், ஒரு நேம் ஆஃப் த டிசார்டர். ஆனா இந்த டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடர் கேட்டகரி. அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து இந்த டூரெட்ஸ் டிசார்டர். மேம் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த பிரெயின் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து புக்ல கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து அன்னெசரி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணுது இல்ல. ஸோ அந்த அன்னெசரி மூமெண்ட்ஸ் இஃப் த பிரெயின் ஃபெயில்ஸ் டு ஃபில்டர், அந்த டைம்ல தான் வந்து இந்த அன்கன்ட்ரோல்டு மோட்டார் அவுட்புட் வருது. அதுக்கு அந்த அன்கன்ட்ரோல்டு மோட்டார் அவுட்புட் தான் நம்ம டிக்ஸ். ஓகேங்களா, வேற எதுவுமே இல்லை. ஸோ இது என்னென்ன திங்ஸ் வந்து இதுக்கு காஸ் பண்ணுது அப்படின்னா பேசல் கேங்லியா அண்ட் தென் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த பேசல் கேங்லியா வந்து நம்மளோட மூமெண்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி இன்ஹிபிட் பண்ணுது. அதே மாதிரி நியூரோகெமிக்கல் ஃபேக்டர் வந்து இந்த டோபமைன் இம்பேலன்ஸ், டோபமைன் பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கு கரெக்டா நடக்கும். அந்த டோபமைன் இம்பேலன்ஸ் இருக்கிறப்போ நமக்கு இந்த அன்கன்ட்ரோல்டு மோட்டார் அவுட்புட் வந்து நடக்குது. ஸோ தட் குழந்தைங்க வந்து இந்த டிக்ஸ்னால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீங்க இந்த டிக்ஸ் பத்தி எழுதுறப்போ இந்த பேசல் கேங்லியா, இந்த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பத்தி நீங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க, ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் வி கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். மேம் நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிக் டிசார்டர்ஸ். இந்த டிக்
அப்படிங்கிற இந்த டிசார்டர்ஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது வந்து வெறும் ஒரு சிங்கிள் வே ப்ராசஸ் இல்ல, மல்டி டிசிப்ளினரி. நமக்கு நிறைய ப்ராசஸ், நிறைய வேஸ் இருக்கு. ஸோ அது வழியா வி கேன் கெட் த சைல்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஹேபிட் ரிவர்சல் ட்ரைனிங், அவேர்னஸ் ட்ரைனிங், கம்ப்ளீட்டிங் ரெஸ்பான்ஸ் ட்ரைனிங். இது வந்து பிஹேவியரல் தெரப்பில ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிஹேவியர் தெரப்பி நம்ம குழந்தைங்களை கொண்டு போறப்போ வி கேன் ஹெல்ப் தெம் டு கம் அவுட் ஆஃப் இட். ஆனா அது மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. பட் நமக்கு வந்து மெடிகேஷனும் கண்டிப்பா இந்த டிக்ஸ்க்கு வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெடிகேஷன் யூஸ்ட் இன் சிவியர் கேசஸ் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த மெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து மெயினா எதுக்கு போவாங்கன்னா, சிவியர் கேசஸ்க்கு தான். பிஹேவியரல் தெரப்பிலே வந்து அவங்களுக்கு டிக்ஸ் வந்து சரியாயிடுது அப்படின்னா வி கேன் ஸ்டாப் ஓவர் டே. ஆனா அதையும் மீறி இவங்க வந்து அந்த டிக்ஸ்ல வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னா தென் வி கேன் கிவ் மெடிகேஷன். மெடிகேஷன்ல வந்து நமக்கு ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குளோனாசிபம், குளோனிடைன் அண்ட் டயாப்ரைடு. இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களோட மோட்டாடிக்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு, அதை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி 1995ல இந்த கேம்பெல் அண்ட் தென் கியூவா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹேலோப்ரிடால் அண்ட் பைமசாய்ட் அப்படிங்கிற ட்ரக்ஸ் வந்து 65% வந்து அவங்களோட இந்த சிக்கோட டிசார்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நான் இந்த பேர் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனாலதான் வந்து நான் வெறும் அந்த மெடிகேஷன் மட்டும் கொடுத்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு கோ த்ரூ இட், நீங்க வந்து அந்த நேம்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னும் நமக்கு வந்து மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, சைக்கோ சோஷியல் சப்போர்ட். சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ஒன்றும் இல்லை, அந்த ஃபேமிலி எஜுகேஷன் தான். இப்ப இந்த டிக் டிசார்டர் இருக்கவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து நாம இதை படிக்கிறதுனாலதான் நமக்கு இது தெரிய வருது. ஈவன் இட் இஸ் நியூ டு மீ. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். ஈவன் இன் மை கிளாஸ் ஒன் ஆஃப் த சைல்டு ஹி ஹேஸ் டிக்ஸ். ஹி யூஸ் டு பிளிங்க் ஹிஸ் ஐஸ் ஆஃபன். அவன் வந்து கண் சிமிட்டிட்டே இருப்பான். ஈவன் ஐ தாட் அவன் வந்து கண்ணடிக்கிறான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் லேர்னிங் திஸ் லெசன் ஒன்லி ஐ கம் டு நோ இது வந்து டிக் அப்படின்ட்டு. So now I'm going to speak to that parent to meet the doctor. So நமக்கே வந்து இது ரொம்ப புதுசா இருக்கு. நாம இதை படிக்கிறப்பதான் நமக்கு வந்து தெரியுது. சோ இத பத்தின ஒரு அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கோ இல்ல சொசைட்டிலயோ வந்து கிடையாது. நாம ஜென்ரலா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல விட்டுருவோம். அதனாலதான் நான் அந்த பாயிண்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே வந்து இன்க்ளூட் பண்ணது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும்ல. அதனால சோ இதுக்கு வந்து ஃபேமிலி எஜுகேஷன், நம்ம ஃபேமிலிக்கு சொல்லணும் இந்த மாதிரி டிக் டிசார்டர் எல்லாம் இருக்கு, நீங்க கொஞ்சம் கூட்டு போனீங்கன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதை விட்டுட்டோம்னா சிவியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்கூல் சப்போர்ட் ஃபார் ஷுர். ஏன்னா இப்போ நானும் ஒரு டீச்சர். இப்போ நான் ஒரு மிஸ் இன்டர்பிரேஷன் வச்சிருந்த மாதிரி இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வச்சிருப்பாங்க. நான் இப்ப சைக்காலஜி படிக்க வந்ததுனால எனக்கு இது தெரியுது, இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காது. சோ இந்த ஸ்கூல்ஸ்லயுமே வந்து இத பத்தின அவேர்னஸ் கொடுத்து இந்த ஸ்கூல்ஸ்லயுமே வந்து அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா the child can come out of it easily. மேம் நெக்ஸ்ட் லைன். ஆல்மோஸ்ட் டிக் டிசார்டர் ஓவர். நம்ம நெக்ஸ்ட் எலிமினேஷன் டிசார்டர் போறோம், 10th லெசன். ஸோ இந்த எலிமினேஷன் டிசார்டர் அப்படிங்கிறது என்னன்னா, when the child fails to control the bladder and then bowel. அவங்களால வந்து அவங்க அந்த டாய்லெட் கண்ட்ரோலையும் யூரினையும் வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டெவலப்மெண்டல் ஏஜஸ்ல வந்து என்னன்னா அதுக்கு ஒரு கரெக்டான பீரியட் ஆஃப் டைம்ல அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகணும். அந்த ஏஜ்ல அது ஸ்டாப் ஆகாம அதை கண்டினியூ பண்றதுதான் வந்து இந்த எலிமினேஷன் டிசார்டர் அப்படிங்கிறாங்க. இந்த என்யூரிசிஸ் ரெஃபர்ஸ் டு ரிப்பீட்டட் யூரினேஷன் ஆஃப்டர் ஏஜ் 5. இந்த ஏஜ் 5க்குள்ள அவங்களுக்கு ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்துடும். இந்த டைம்ல போகணும், கேட்டுட்டு போகணும், அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம்ல தான் போகணும் அப்படின்னு. இந்த இந்த டாய்லெட் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு வந்துடும். பட் அதையும் மீறி அவங்க அதை பண்றாங்க அப்படின்னா அது வந்து
என்யூரசிஸ் அப்படிங்கிறாங்க. என்கப்ரசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்கப்ரசிஸ் இன்வால்வ்ஸ் ரிப்பீட்டட் பேசேஜ் ஆஃப் பீசஸ் இன் அப்ரோப்ரியேட் பிளேசஸ். அவங்க எங்க போறாங்க, அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஈவன் தேல் ஸ்டூல் இன்டு த ட்ரெஸ் இட் செல்ஃப். அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் போகவும் மாட்டாங்க. அவங்க வந்து டாய்லெட் வந்து அவங்க ட்ரெஸ்ல போயிடுவாங்க. ஈவன் அந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஒரு சில குழந்தைகளை இந்த நடந்துகிட்டே போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஈவன் ஸ்கூல்ஸ்ல இந்த பிரைமரி லெவல்ஸ்ல வி கேன் ஃபைண்ட் அமாங் த கிட்ஸ். மேம் நெக்ஸ்ட் லைன். ஸோ இதை பத்தி தான் நாம வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். Encompasses. Encompasses involves repeated passage of feces in inappropriate places. அவங்க ரெஸ்ட் ரூம்ல தான் போய் போடும் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த போல் கண்ட்ரோல் இல்லாததுனால அவங்களுக்கு வந்தது டாய்லெட் வந்தது அப்படின்னா அவங்க உடனே வந்து அவங்க வந்து பண்ணிடுவாங்க. இந்த கிரைட்டீரியா ஏஜ் கிரைட்டீரியா பாத்தீங்க அப்படின்னா 4 years or older. அவங்க பிஃபோர் 4 years வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்காது. அந்த ப்ராக்டிஸ் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆஃப்டர் 4 அது அவங்களுக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அதை நோட்டீஸ்க்கு கொண்டு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அக்கர்ஸ் ரிப்பீட்டட்லி. இது வந்து ஸ்டாப் ஆகாம அவங்க அதை திரும்ப 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 வந்து அவங்க அதை சாயிலிங் பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து இன்னொரு ஒரு கிரைட்டீரியா. டைப்ஸ் வந்து 2 டைப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வித் கான்ஸ்டிபேஷன் அண்ட் விதவுட் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா யூனோ வாட் இஸ் மீன் பை கான்ஸ்டிபேஷன். ஸோ இதுக்கான டைப் வந்து இந்த என்காப்ரேசஸ்ல வந்து வித் கான்ஸ்டிபேஷன் அண்ட் தென் விதவுட் கான்ஸ்டிபேஷன் அந்த 2 டைப்புமே கொடுத்துருக்காங்க. இதோட காஸ் என்ன அப்படின்னா chronic constipation, painful bowel movements and emotional stress. இதுதான் வந்து இதோட காசஸ். என்காப்ரஸ்க்கு காஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா சோஷியல் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ். குழந்தை தோஸ் ஆர் ஃபேஸிங் சோஷியல் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், அதனால இது நமக்கு வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து நாம வந்து நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நாம அவங்களுக்கு வந்து கோபமாவும் சொல்ல முடியாது. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தே லெவல் அண்ட் அவங்களுக்கு வந்து நாம அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து நாம கரெக்டா கைட் பண்ணோம் அப்படின்னா ஈவன் வி கேன் ஹெல்ப் தெம் டு கம் அவுட் ஆஃப் இட். மேம் நெக்ஸ்ட் லைன். Enuresis. Enuresis refers to repeated urination after age 5. அதை ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த யூரினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டைமுக்கு போகணும், கரெக்டா போகணும், ரெஸ்ட் ரூம்ல போகணும், எல்லா இடத்துலயும் போகக்கூடாது அப்படிங்கறது வந்து இந்த ஏஜ் 5க்குள்ள அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். ஆனா அதையும் மீறி அவங்களோட பிளாடரை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க வந்து நினைக்கிற நேரத்துல போறதுதான் வந்து என்யூரசிஸ். இதோட டைப்ஸ் வந்து நமக்கு 3 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நாக்டர்னல். இந்த நாக்டர்னல் அப்படிங்கிறது வந்து பெட் வெட் பண்றது, வெறும் நைட்ல மட்டும் பெட் வெட் பண்றது. இது வந்து ஒரு காமனான ஒரு டிஸார்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா டே டைம்ல ஒரு வெட் பண்ற ஒரு குழந்தைய விட அந்த நைட் டைம்ல பண்றவங்க தான் வந்து அதிகம் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து டை யூரினல் ஒன்லி அப்படின்னா இவங்க வந்து வெறும் வேக்கிங் ஹவர்ஸ்ல மட்டும்தான் வந்து யூரினேட் பண்ணுவாங்க. நைட் டைம்ல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சில குழந்தைங்க இந்த கேட்டகரியில இருப்பாங்க. பட் இன் சம் கேசஸ் என்ன அப்படின்னா நாக்டர்னல் அண்ட் தென் டையூரினல் அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த 2 டைப்புமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க நைட் டைமும் வந்து பெட் பண்ணுவாங்க, பகலையுமே வந்து ஈவன் அந்த ட்ரெஸ்ஸஸ்ல வந்து அவங்க வந்து யூரினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்யூரிசிஸ் மொத்தம் 3 டைப்ஸ். இது எதனால இந்த காசஸ் அப்படின்னா ஒன்னு டிலேட் பிளாடர் மெச்சுரேஷன். அவங்களோட பிளாடரோட டெவலப்மெண்ட் வந்து ஒருவேளை வந்து ஸ்லோவா இருந்திருக்கலாம். இன்னொன்னு வந்து ஜெனடிக்ஸ் ஃபார் ஷியர். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அதுல வந்து பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைல்டுக்கு வந்து இந்த நாக்டர்னல் என்யூரசிஸ் வந்து 3.6 டைம்ஸ் ஹையர் அப்படிங்கிறாங்க when it comes to மதர். ஒரு மதருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மதர் கிட்ட இருந்து பாஸ் ஆகுறது வந்து ஒரு 3.6 டைம்ஸ் வந்து ஹையரா இருக்கு.
அப்படிங்கிறாங்க. பட் when it comes to the father, அவங்களுக்கு வந்து அது வந்து 10.1 டைம்ஸ் வந்து ஹையரா இருக்கு. சோ இது வந்து ஜெனெடிக்ஸ்ல வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து டீப் ஸ்லீப் பேட்டர்ன். ஒரு சில குழந்தைங்க ரொம்ப டீப் ஸ்லீப் போயிட்டாங்க, டயர்ட்ல போயிட்டாங்க, ரொம்ப விளையாண்டுட்டு வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து கூட பெட் பண்ணுவாங்க. சோ இந்த டீப் ஸ்லீப் பேட்டர்ன்ல போனாங்க அப்படின்னாலுமே வந்து அந்த யூரினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஃபார் ஷூர் நம்ம மெயினா படிக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி தான். இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன். இதனால யூரினேட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இந்த என்யூரசிஸ்க்கும் என்காப்ரசிஸ்க்கும் ஆமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அதேதான் ஃபர்ஸ்ட் நம்ம டிக் டிசார்டர் பார்த்த அதே ட்ரீட்மெண்ட் தான் இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஹேவியரல் மெத்தட்ஸ். இவங்களுக்கு வந்து நம்ம பிஹேவியர் மெத்தட்ஸ் டீச் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து அவங்க வந்து வெளியில வருவாங்க. அந்த பிஹேவியர் மெத்தட்ஸ்ல வந்து நமக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் சிஸ்டம்ஸ், பிளாடர் ட்ரைனிங் அண்ட் தென் ஸ்கெடியூல் டாய்லெட்டிங். என்னன்னா ரிவார்ட் சிஸ்டம் கரெக்டா அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க, அவங்க பிளாடர் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, கிளாஸ் ரூம்ல எதுவுமே பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்றதோ. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து பிளாடர் ட்ரைனிங் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டா ஸ்கெடியூல், நீங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த டைம்ல போகணும் அப்படின்னு வந்து அலாம் மாதிரி கொடுத்து அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறது. இதுல வந்து இந்த பிளாடர் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் த சைல்ட் கம்ஸ் டு ஸ்கூல் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்க நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ண அந்த 2 பிளாடர் ட்ரைனிங்கும் அந்த ஸ்கெடியூல் டாய்லெட்டிங்கும் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒன்னாவே வந்துடும். ஏன் அப்படின்னா இப்போ ஸ்கூல் அப்படிங்கிறப்போ அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. பிரேக்னா இந்த டைம்ல தான் அவங்க போயிட்டு வரணும், மற்ற டைம்ல அவங்க கிளாஸ்ல இருக்கணும் அப்படின்னு அந்த டைமிங்ஸ் அவங்க ஃபாலோ பண்றதுனால அது அவங்களுக்கு அப்படியே அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் அதை பொறுத்து. நெக்ஸ்ட் நைட்ல தூங்குறப்ப கூட ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூங்குற குழந்தைய வந்து அவங்க பெட் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க டீப் ஸ்லீப் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் எழுப்பி அவங்கள ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டு வந்து அவங்கள திரும்ப வந்து தூங்க வைப்பாங்க. சோ இதுதான் வந்து பிளாடர் ட்ரைனிங். அவங்கள நைட்ல நம்ம எழுப்பாம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தை வந்து பெட் பண்ணிடுவாங்கல்ல. சோ இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட். அவங்களுக்கு என்ன தேவை, கவுன்சிலிங்கோ இல்ல ஸ்ட்ரெஸ்னால வருதுன்னு நம்ம பார்த்தோம்ல. சோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம பண்றது, இது வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ரோல். பெட் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் பண்றது என்னன்னா பனிஷ்மெண்ட் தான். சோ இந்த பனிஷ்மெண்ட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். அகைன் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி வரும். சோ அந்த இடத்துல வந்து குழந்தை வந்து அந்த என்யூரோசிஸ் பண்றதை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, இட் வில் கண்டினியூ. சோ அந்த இடத்துல வந்து பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாம இதை வந்து சரி பண்ணிடலாம், நீ பயப்படாத, நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணோம், ரீஅஷூரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்து அவங்க வந்து இந்த ப்ராப்ளம்ல இருந்து அவங்க வந்து வெளியில வந்துருவாங்க. நெக்ஸ்ட் மெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிற வரைக்கும், அது சீரியஸா இருந்தா மட்டும் மெடிகேஷன் போலாம், இல்லைன்னா அந்த மீதி இருக்க தீலே வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். மேம் நெக்ஸ்ட். ஆல்மோஸ்ட் வி கேம் டு an end. இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? am I clear? நான் தெளிவா சொன்னேன், நான் புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, ma'am. It is very clear. Thank you ma'am. Any doubts ma'am? No doubts from my end. Others? Anyone, if you have any doubt you can ask me. I think we're good to go, ma'am. Okay ma'am. Thank you for coming everyone. Thank you, Miss.